நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுடைய இரக்கம், கிருபை, தயவு, காருண்யம், ஒத்தாசை, அனுக்கிரகம், அவருடைய சகாயம் எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் நமக்கு இன்றைக்கு அவருடைய வல்லமையினாலே விளங்கப் போகிறது. ஆகவே நாம் தொடர்ந்து இந்த நாளிலே வெற்றி சிறந்து நாம் என்ன ஆகுமோ என்று எல்லா காரியத்திலும் நினைத்து கொண்டிருந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் முடிக்கப் போகிறார். ஆகவே இந்த நல்ல நாளை தந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய நேசருக்கு இருந்ததின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஸோ நம்மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் வெளிப்படுகிறபடியினாலே இரக்கமுள்ள தேவன், அவருக்கு பேரே த காட் ஆஃப் ஆல் கைண்ட்னஸ், காட் ஆஃப் ஆல் கம்பேஷன், God of all mercy, God of all grace. He is a God of all kinds of favor and support and help provider to all of us. So we cannot denying it, because from the day one in which day we are born and we came out of the mother's womb, from that day onwards till time our Lord only leading us, giving us and supporting us, helping us and making us to get success upon success. No one else in the world, because he is a living, loving, supernatural, caring, powerful, lovely Lord. ஸோ அதை நிரூபிக்கும்படியாகத்தான் அவர் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாய் அவர் வெளிப்படும்படியாய் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார், நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மேல் அவர் வைத்த நம்மோடு அவர் செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று பார்ப்போம். ஆனால் in what are all the ways our Lord not forsaken us, not forgetting the covenant what he has made with us. That's what we are looking at today. Number one, the one who seeking the Lord and his presence. அதாவது கர்த்தரை தேடுகிறவர்கள், அதுவும் காலையில் அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம இருந்தால் கர்த்தர் அவை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார் என்று பார்ப்போம். ஆனால் தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு யாருக்கு அவர் கைவிட மாட்டார், யாருடைய உடன்படிக்கையை மறக்க மாட்டார், தொடர்ந்து அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசனத்தை, அவருடைய பாதப்படியை, அவருடைய வேத வசனத்தை, அவருடைய அக்கினி அபிஷேகத்தின் அந்த டங் டாக்கிங் ப்ரேயரை, அந்த டங் டாக்கிங் லாங்குவேஜை ஆக்டிவேட் பண்ணி கொண்டே இருக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்பதை நாம் அறிவோம். ஸோ அப்போ அவரை தேடிக்கொண்டே இருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நம்பர் 2, யாரை கர்த்தர் கைவிடவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று பார்ப்போமானால், நம்பர் 2 சொல்லுகிறது, who hears the sound of the Lord. So the man of God or women of God, while preaching the words of God to the people, who are all hears, keep on hearing the sound of the Lord through the man of God or women of God while preaching, them our Lord never forsaken, never ever forgotten the covenant what he has made with them. ஸோ கர்த்தர் செய்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை, அவருடைய வேத வசனத்தை ஒன்று வாசிக்கணும், இல்லை கேட்கணும், இல்லை அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், இல்லை அதை தியானிக்கணும். இந்த மாதிரி வேத வசனத்தோடு கர்த்தருடைய பிரசனத்தோடு கட்டப்பட்டு வாழ்கிறவர்களை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கட்டப்பட்டு வாழ்கிறவர்களை கர்த்தர் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். 3வது பார்க்கிறோம், who are all chosen by our Lord. யாரெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவருடைய ஊழியத்திற்கென்று, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளாகவோ, மேய்ப்பராகவோ, போதகராகவோ, என்ன ஊழியமாகிறதாலும் சரி, அந்த ஊழியத்திற்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பாரானால் அவர்களை கைவிடவும் மாட்டார், அவர்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் மறக்கவும் மாட்டார். நம்பர் 4, departed from the Egypt. ஸோ யாரெல்லாம் அதாவது எகிப்தை விட்டு, பழைய காரியங்களை விட்டு, பழைய அனுபவங்களை விட்டு, பழைய இடங்களை விட்டு, அல்லது பழைய என்னென்னலாம் காரியங்களை செஞ்சோமோ அதெல்லாம் விட்டு, ஓல்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா, பாஸ்ட் இஸ் டெட். ஸோ we should not turn back to the past. We should focus on the present and the upcoming future. So that's what always our focus should be. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பொழுதும் பின்னானவர்களை நினைவில் வச்சுட்டு நம்ம
கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக ப்ரிகாஷனாக நடக்கணுமே ஒழிய we should never turn back. ஸோ நம்ம எப்பயும் நம்ம திரும்பி பார்க்காதபடிக்கு முன்னோக்கியே ஓடுவோமானால் கண்டிப்பாக பந்தய பொருளாகிய இலக்கை அடைவோம். நம்ம பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுகிற நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே எதற்காக இயேசு நம்மை பிடித்தாரோ அது ஆசையாய் தொடரும்படியாய் நாம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாய் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களை கானானை நோக்கி ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கைவிடவும் மாட்டார். அவர் செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்ம 5th கர்த்தரே ஆண்டவர், அவரை தவிர வேறு ஆண்டவர் இல்லை என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் ஜீசஸ் இஸ் த லார்ட், நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்டு என்று யாரெல்லாம் தன்னுடைய கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நிரூபித்து காட்டுகிறார்களோ, ஜஸ்ட் லைக் எலியாவை போல, எலைஜாவை போல யாரெல்லாம் நிரூபிக்கிறார்களோ, அவருடைய வல்லமையை கண்டு கொண்டு அனுபவித்து கொண்டு அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் கைவிடவும் மாட்டார். அவர்களோடு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஸோ இந்த 5 காரியங்களின் படியாக கர்த்தர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம்மோடு செய்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். ஆகவே தொடர்ந்து நம்மை கைவிடாது, நம்மை விட்டு விலகாத, நம்மோடு செய்த உடன்படிக்கை மறக்காதபடிக்கு நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர் நிரூபித்து கொண்டே இருப்பார். எல்லா காரியங்களிலும் நம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாகவே வெளிப்படுவார். ஸோ இட்ஸ் கிரேட் ப்ரிவிலேஜ். இது ஒரு பெரிய